ஹே கைஸ், நம்மளுடைய தம்ப்நெயில் அண்ட் ஓப்பன் கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்த உங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கஸ்டம் கச்சுவடி அண்ட் சென்சிட்டிவிட்டியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ஷார்ட்ஸில் ஒரு 1v4 பண்ணியிருப்போம். ஒரு ரூம் மேட்ச்சில் நம்ம டீம்மேட்லாம் டெத் ஆகிருந்துருப்பாங்க. அந்த ஷார்ட்ஸில் ஒரு 1v4 பண்ணியிருப்போம் அந்த ரவுண்டில். அந்த ஷார்ட்ஸில் தான் ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ இப்படி உங்களுடைய கஸ்டம் கச்சுவடியும் சென்சிட்டிவிட்டியும் காமிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முக்கால்வாசி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்கன்னா. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 2 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே கோச்சிக்காம கொள்ளாமல் அந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கப் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெறும் 5 நிமிஷத்தில் தான் எடுத்திருக்கேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய கஸ்டம் கச்சுவடியை காமிச்சிடுறேன். இதுலலாம் மேட்ரே கிடையாது சொல்லப்போனால். அப்படி இப்படி காமிச்சிக்கிறேன், சரியா? எல்லாமே காமிச்சிக்கிறேன். நான் இந்த ரூம் மேட்ச்னு வந்துட்டா மட்டும் அந்த ஸ்மார்ட் த்ரோ ஆன் பண்ணி ஆடுவேன், ஓகேவா? 3 ஃபிங்கரில் ஆடுவேன், ஓகேவா? ரூம் மேட்ச்க்கு கன் ஸ்விட்ச் பண்ணியிருப்பேன். வேறு பார்த்தீங்கன்னா சிட் டவுன்லாம் இங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபயர் பட்டன் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 55 to 60 வச்சுக்கோங்க, ஓகேவா? ஒரு 55 to ஒரு 60 வச்சுக்கோங்க. அது நல்லாயிருக்கும், வச்சு ஆடி பாருங்க. முக்கால்வாசி மேலெல்லாம் தூக்கி வைக்காதீங்க, கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் ட்ராகுக்கு வசதியாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் மேலே தூக்கி வச்சிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனை தாண்டி போகிற மாதிரி இருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் த்ரோ எல்லாமே காமிச்சிருப்பேன். வேறு பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ் பிஆர்னு வந்துட்டா அதை ஆஃப் பண்ணிப்பேன் கைஸ், ஓகேவா? ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நார்மல் க்ளோவால் தான் யூஸ் பண்ணிப்பேன், ஓகேவா? இப்படி எல்லாமே காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டு தான் இன்னும் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்படியே வாங்க சென்சிட்டிவ்குள்ளே போயிருக்கலாம். இந்த ஹையில் தான் வச்சுருப்பேன், ஓகேவா? ஜெனரல் பார்த்தீங்கன்னா ஒரு 159, ஓகேவா? அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க, 159. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக நிறைய சொல்லியிருப்பேன், ஓகேவா? ஸ்கிப் பண்ணாதீங்க. ரெட் டாட் பார்த்தீங்கன்னா ஒரு 179, ஓகேவா? எப்போவுமே ஜெனரலோடையுமே ரெட் டாட் கொஞ்சம் ஹையாகவே, ரெட் டாட் வந்து கொஞ்சம் ஹையாகவே வச்சு ஆடி பாருங்கள், ஓகேவா? 2x 3x 4x அந்த மாதிரிலாம், 3x கிடையாது, 4x ஸ்னைப்பர் ஸ்கோப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியும். ஸ்கோப் போட்டு ட்ராக் பண்ணதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரீ கேமரா பட்டன் வந்து அந்த ஐ பட்டன் மாதிரி ஒன்று உண்டுல்ல நம்ம மேட்ச்லலாம், அதான் சரியா? இங்கே வாங்க அடித்து காமிக்கேன், வச்சுட்டேன், சரியா? ஓகேவா? அப்படியே வாங்க ப்ளேஸ் அப்படியே அடித்து காமிக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த க்ரஷர் டைப்பு அதெல்லாம் எப்போவுமே கிளாசிக்கே வச்சுக்கோங்க, ஓகேவா? அதான் பெட்ரு எனக்கு எப்படியுமே தெரிஞ்சு. இந்த டேமேஜ் இண்டிகேட்டர் வந்தீங்கன்னா நிறைய பேர் நியூ வச்சு ஆடி இருப்பீங்க, ஓகேவா? நியூ வச்சு ஆடிட்டு ப்ரோ ஃபஸ்ட் தான் நல்லா உளுந்துச்சு ப்ரோ, இப்போ உழவே மாட்டுக்கு ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க சும்மா கிளாசிக் மாற்றி பாருங்கள், ஓகேவா? சும்மா மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதிலலாம் காமிச்சிருப்பேன், ஓகேவா? இதெல்லாம் நிறைய காமிச்சிருப்பேன், இதெல்லாம் பார்த்துக்கோங்க எல்லாமே, ஓகேவா? அப்படியே பார்த்துக்கோங்க வரிசையாக. சும்மா அப்படி பார்த்து இந்த இதை ஸ்கிப் பண்ணிக்கிறீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை, ஓகேவா? இந்த பார்த்தீங்கன்னா அந்த த்ரோவபிள் ஸ்லாட்டை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுருக்கேன்னா அவ்வளோதான். எஃபிஎஸ் எப்பவுமே ஹையில் வச்சு ஆடுங்க, ஓகேவா? அதை எப்பவுமே ஹையில் வச்சுக்கோங்க. இந்த வாங்க அடித்து காமிக்கேன், இந்த பார்த்துக்கோங்க. எப்போவுமே ட்ராகுங்கிறது வந்து எப்போவுமே நான் ஒன்று சொல்கிறேன், ஓகேவா? அதை வந்து கரெக்டாக கேட்டுக்கோங்க. எப்போவுமே எனிமிக்கிட்ட போகிற நேரம், எனிமிக்கிட்ட இருக்கீங்க அப்படின்னா எப்போவுமே ஒயிட்டில் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஏஎம்ஐ எப்போவுமே ஒயிட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப லாங்கில் இருக்கீங்க, இந்த டெசர்ட்டிகளை வச்சு உட்பேக்கரை வச்சுலாம் ட்ராக் அடிக்கிற நேரம் மினிமம் பார்த்தீங்கன்னா ரெட்டில் வச்சு ட்ராக் பண்ணுங்கள், சரியா? இந்த செஸ்ட்டு பக்கம் ஏம் எப்போவுமே அந்த ரேஞ்சிலே வச்சுக்கோங்க, சரியா? இந்த சென்டரில் வச்சு நம்ம பிரித்தோம்னா அந்த ரேஞ்சிலே வச்சு ஆடுங்க. அப்படி வச்சு ட்ராக் பண்ணுங்க, அந்த மாதிரி ரேஞ்சில் கண்டிப்பாக விழுவும். ஷார்ட்டில் இருக்கிற நேரம் எப்போவுமே ஒயிட்டில் வச்சு ட்ராக் பண்ணுங்கள், ஓகேவா? ஜம்ப் ஷாட்டுக்கு வீடியோ வேணுன்னா அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி போடுறேன், ஓகேவா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பாருங்கள், இவ்வளோ தான். இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணி வேறு இந்த ஸ்விட்ச் பட்டனை எப்போவுமே ஆன் பண்ணி ஆடி பழகுங்க, அதெல்லாம் யூஸ்ஃபுல், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அது மட்டும் இல்லாமல் இந்த செட்டிங்கில் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு ஒன்று உண்டு. அது பார்த்திங்கன்னா உங்கள் செல்லுக்கு எது ஹையாக இருக்கோ அதை வச்சு ஆடுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா 120, அதனால் அதை வச்சு ஆடி இருக்கேன், ஓகேவா? இந்த வீடியோ அவ்வளோதான். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு பெறுகிறது. சும்மா இதெல்லாமல் சொல்லி விட்றேன், அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு கமெண்ட்டை பண்ணி விட்டுட்டு போங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சென்சியை மாற்றி பழகி பாருங்கள், ஓகேவா? சென்சியை மாற்றி பழகி பாருங்கள். முக்கியமாக ட்ரைனிங் போய் பழகி பாருங்கள், ஓகேவா? அதில் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த சென்சியை வந்து ரெட் ஆட்டை வந்து கொஞ்சம் ஏம் வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணுற நேரம் தலைக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப ஹையாக இருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? அப்போ கொஞ்சம் குறைச்சி பாருங்கள். அப்போது ரெட் ஆட்டை வந்து அப்போ ஜெனரல் கண்டிப்பாக வச்சிட்டிங்கன்னா ரெட் ஆட்டை அதோட கொஞ்சம் கூட்டி வச்சு அடித்து பாருங்கள், கண்டிப்பாக விழும். 100% சொல்கிறேன். எல்லாமே ட்ரைனிங் அண்ட் ப்ராக்டிக்ஸில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ, இதோட முடிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ பாய் கைஸ், ஓகேவா? பாய்.